சாதியை காரணம் காட்டி கோவில் விழாவுக்கு நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமையின் இன்னொரு வடிவம் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் குன்றத்தூரில் கட்டிய திருநாகேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவம் மே 13ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கோவில் விழாவுக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடம் மட்டுமே நன்கொடைகள் வசூலிக்கப்பட்டதாகவும் மற்ற சமுதாயத்தினரிடம் நன்கொடைகள் வசூலிக்கப்படவில்லை என்றும் கூறி குன்றத்தூரை சேர்ந்த அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்க தலைவர் இல பாண்டியராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, தீண்டாமை இந்நாட்டில் பல்வேறு வழிகளில் பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் சாதியை காரணம் காட்டி நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமையின் இன்னொரு வடிவம் என வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் கடவுள் முன் சாதி இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டிய நீதிபதி, அனைத்து சமுதாயத்தினரும் நன்கொடை வழங்க அனுமதிக்க வேண்டும் என அளித்த மனுவை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். நாகர்கோவிலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது. ஆனால் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறிய எதையும் சரியாக நிறைவேற்றவில்லை. 1000 ரூபாய் தருவதாக கூறினார்கள். ஆனால் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொடுத்தார்கள். வீட்டு வரி, சொத்து வரி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் உள்ளது. வெகு விரைவில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வரும், மாற்றமும் வரும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளது. தற்போதைய சூழலில் தேச விரோத செயலாக நாட்டுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தமிழகத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்னும் கால அவகாசம் உள்ளது. நிறைய கட்சிகள் எங்களது கூட்டணிக்கு வருவார்கள். நடிகர் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எல்லா கட்சியும் ஓரணியில் சேர வேண்டும் என்று சொல்கிறேன் என அவர் கூறினார். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி நடக்கிறது. சங்கிகளுக்கு இங்கு இடமில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் பெருந்திட்ட வரைவு பணி என்பது இந்த ஆட்சியில் ஏற்பட்ட பிறகுதான் நடந்துள்ளது. இதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணி என்ற ஒரு வார்த்தையே கிடையாது. 17 கோயில்களில் 1700 கோடி ரூபாயில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்கள் குறித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் பேச்சை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது அவரின் பொதுச் செயலாளர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி விவாதிக்க சிறப்பு அமர்வை கூட்ட வேண்டும். பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கவில்லை என்றும் கூறியுள்ளார். காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் நிருபர்களிடம் பேசும்போது, கடந்த 4 நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் போர் போன்ற சூழல் நிலவியது. பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதலில் பூஞ்ச் மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தாக்குதலில் 13 விலைமதிப்பற்ற உயிர்கள் பலியாகின. இந்த கடினமான சூழ்நிலையிலும் சகோதரத்துவத்தை பேணி காப்பதற்காக பூஞ்ச் மக்களுக்கு நன்றி தெரிவித்தேன். நான் இங்குள்ள மக்களை சந்தித்து பேசினேன். அப்பகுதி மக்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கியதாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் செய்கிறது. ஆனால் மக்களுக்கும் எனக்கும் உண்மை தெரியும். பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது உலகிற்கே தெரியும் என்று அவர் கூறினார். இந்திய ராணுவத்தின் ரகசியங்களை பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு கசிய விட்டதாக மேலும் 2 பேரை பஞ்சாப் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து டிஜிபி கௌரவ் யாதவ் கூறும்போது, உளவுத்துறை கொடுத்த தகவலின் பேரில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளை பகிர்ந்து வந்த மலேர்கோட்லாவை சேர்ந்த குஷாலா மற்றும் யாமின் முகமது ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குற்றம் புரிந்த அதிகாரிகளும் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் பெயர்களும் எஃப்ஐஆரில் இடம்பெற்றுள்ளது. ராணுவம் தொடர்பான ரகசியங்களை பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு கொடுத்துவிட்டு அதற்காக இவர்கள் ஆன்லைனில் பணத்தை பெற்றுள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து விராட் கோலி ஓய்வை அறிவித்துள்ளார். 14 ஆண்டுகள் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டானது பல சோதனைகளையும் பாடங்களையும் சொல்லிக் கொடுத்துள்ளது. அது என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியது. வெள்ளை நிற ஆடைகள் விளையாடுவது எப்போதும் ஆழமான உணர்வை தரும். இந்த கடினமான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துள்ளேன். என்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை எப்போதும் புன்னகையுடன் திருப்பி பார்ப்பேன் என கூறினார். 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள கோலி 9230 ரன்களை விளாசியுள்ளார். அதில் 30 சதங்களும் 31 அரை சதங்களும் அடங்கும். 7 முறை இரட்டை சதங்களை அடித்துள்ளார். அதிகபட்சமாக 254 ரன்கள் எடுத்துள்ளார். இவரது கேப்டன்ஷிப்பில் இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் நம்பர் 1 இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.